بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على نبينا وسيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. சலாத்தும் சலாமும் உலகத்தின் ஒப்பற்ற தலைவரான, உலக மக்களுக்கெல்லாம் ரஹ்மத் என்னும் அருளாக திகழ்கிற நபிமார்களில் இறுதியாக வருகை புரிந்த நமது உயிருக்கு உயிரான, உயிருக்கு மேலான இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள் மீதும், அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும், மற்றும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் தூய எண்ணத்தோடும் வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நம்மை போன்று வாழக்கூடிய பிற மனிதர்கள் தங்களுக்காக வழங்கப்பட்ட நேரத்தை தங்களுக்காக மட்டுமே செலவழித்து வரும் சூழலில், நமக்காக இறைவன் கொடுத்த நேரங்களை இறைவனுக்காகவே செலவழிக்க இங்கே நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நம்முடைய இந்த சபையை, அவையை, அமர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு இதற்கான முழு பலனையும் நாளை மறுமை நாளில் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிய வேண்டும் என்ற பெரிய பிரார்த்தனையோடு எனது இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தர்பியா வகுப்பின் தலைப்பு என்ன அப்படிங்கிறது உங்க எல்லோருக்கும் தெரியும். வேண்டாம் இந்த உலக மோகம். இன்றைய காலகட்டத்தில் தேவையான, அடிக்கடி மக்களுக்கு மத்தியில் பேசப்பட வேண்டிய, மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு அருமையான தலைப்பு. அன்புக்குரியவர்களே, முதலில் உலக மோகம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, இந்த உலக மோகத்தை நாம் தவிர்ப்பது எப்படி, ஆகிரத்தின் மீது அதிக ஆர்வமும் ஆசையும் ஏற்படுத்திக் கொள்வது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சு. உலக மோகம் என்பது என்னன்னா, இறைவன் ஏற்படுத்திய கடமைகளை விட்டு இறைவன் ஏற்படுத்தி இருக்கிற வரம்புகளை தாண்டி இந்த உலகத்தை அனுபவிப்பதுதான் என்னது? உலக மோகம். அப்போ இறைவனுடைய கடமைகளை மீறாமலும், இறைவன் ஏற்படுத்தி இருக்கிற வரம்புகளை மீறாமலும் இந்த உலகத்தை அனுபவிப்பது தவறல்ல, அது தடுக்கப்படல. இதை நீங்க ஆரம்பமா சரிவா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்க நினைக்கலாம்,
சஹாபாக்களில் பெரும்பாலானவர்கள் இந்த உலகத்தை தவிர்க்கத்தானே செய்தார்கள். யாரும் உலகத்தை எடுத்துக்கொள்ளவில்லையே. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபித்தோழர்கள் மட்டும்தானே இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டார்கள். பெரும்பாலான மக்கள் அப்படித்தானே இருந்தாங்க. அப்படின்னா அதுதானே சரி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அன்பிற்குரியவர்களே, அது நமக்கு கடமையாக்கப்படவில்லை. எப்படிங்க? இறைவனுடைய கடமைகளை மீறாமலும் இறைவன் ஏற்படுத்தி இருக்கிற வரம்புகளை மீறாமலும் இந்த உலகத்தை நீங்கள் அனுபவிக்கவே கூடாது அப்படிங்கிறது நம்ம மேல கடமையாக்கப்படல. கடமையாக்கப்பட்டிருந்தா நாமும் அப்படிதான் இருந்தாகும். ஒருவர் நன்மையை நாடி இறைவனின் நெருக்கத்தை நாடி சொர்க்கத்துல தன்னுடைய உயர்ந்த அந்த அந்தஸ்துகளை விரும்பி தானாக அவர் முன் வந்து இந்த உலகத்தை தவிர்க்கிறார் என்றால் அது பெரிய விஷயம். அது விரும்பத்தக்கதாக வலியுறுத்தப்பட்டதாக இருக்கிறது. கடமையாக்கப்படவில்லை. கடமையாக்கப்பட்டிருந்ததுன்னு வச்சுங்க, நம்ம அப்படிதான் வாழ்ந்தாகணும். அது போக அந்த கடமையை மீறினால் நாம் எல்லாம் பெரும் பாவிகளாக குற்றவாளிகளாக மாறிவிடுவோம். அப்போ உலக மோகம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம். அன்பிற்குரியவர்களே, ஒரு மூமின் மறுமையை எதிர்பார்த்து மறுமையை பயந்து வாழ வேண்டும். இதுதான் அல்லாஹ் திருமறை திருக்குரான்ல நமக்கு சொல்லி காட்டுகிறார். முத்தகீன்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்திலே பதிவு செய்யும் போது இவ்வாறு பதிவு செய்கிறான். அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி வஹும் மினஸ் ஸாஅத்தி முஷ்ஃபிகூன். இறைச்சமுடையவர்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹ்வை தனிமையிலும் அஞ்சுவார்கள். அதுபோக மறுமையை எந்நேரமும் அவர்கள் அஞ்சிக் கொண்டு இருப்பார்கள். தங்களது வாழ்க்கையில் மறுமையை எந்நேரமும் அஞ்சி வருவார்கள் அப்படின்னு அல்லாஹ் பதிவு செய்யறான். இப்போ மறுமையின் மீது அதிகமான நாட்டமும் ஈர்ப்பும் நமக்கு ஏற்பட வேண்டும். இந்த உலக மோகம் நமக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னா முதல்ல இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத முதல்ல பதிவு செய்யணும், தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த உலக மோகம் நமக்கு வராது. நீங்கள் ஒரு வீட்டை வாங்க போறீங்க, நிறைய காசு கொடுத்து வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடு பார்த்தா அலங்காரமா அழகா இருக்கு, வாங்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த வீட்டை கட்டின ஒருத்தர் இன்ஜினியர் உங்கள்கிட்ட சொல்றாரு, இந்த வீட்டை வாங்காதீங்க, இந்த வீட்டை நான் தான் கட்டினேன், அதனுடைய மெட்டீரியல்லாம் சரி கிடையாது, எதுவுமே ஸ்ட்ராங் இல்லை, அதனால வாங்காதீங்க அப்படின்னு கட்டினவரே உங்கள்கிட்ட சொன்னா நீங்க வாங்க முற்படுவீங்களா? வாங்க ஆசைப்படுவீங்களா? நிச்சயமா செய்ய மாட்டீங்க. அத மாதிரி இந்த உலகத்தின் மீது நமக்கு மோகம் ஏற்படக்கூடாது என்றால் இந்த உலகத்தினுடைய யதார்த்தம் என்ன, உண்மை என்ன, இந்த உலகத்தினுடைய மதிப்பு அல்லாஹ்விடத்தில் என்ன, இந்த உலகத்தை ஒரு முஸ்லிம் என்ன பார்வையை கொண்டு பார்க்க வேண்டும், இது தெரிஞ்சாதான் இந்த உலகத்து மேல நமக்கு நாட்டம் வராது. சுப்ஹானல்லாஹ், திருமறை திருக்குரான் இவ்வுலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை பற்றியும் உண்மை நிலையை பற்றியும் தெளிவாக பேசுகிறது. அல்லாஹ் ஒரு இடத்துல ஒரே வசனத்துல 7 உதாரணங்களை சொல்லி காட்டுறான். ஒரே வசனத்துல அல்லாஹ் 7 உதாரணங்களை சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் பங்குக்கு ஒரு 7 உதாரணத்தை சொல்லி காட்டுறாங்க. இந்த உதாரணத்தை முதல்ல தெரிஞ்சுப்போம். இந்த உதாரணத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா உலக ஆசை வராது, உலக மோகம் நமக்கு ஏற்படாது. முதலாவதாக அல்லாஹ் சொல்ற செய்தியை பாருங்க. சூரத்துல் ஹதீத் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வலஹுன்
வஸீனத்துன் வதஃபாகுரும் பைனக்கும் வதகாதுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். அல்லாஹ் 5 விஷயத்தை சொல்றாங்கல. யஅலமு, இவ்வுலக வாழ்க்கை என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். எதுக்கு பயன்படுத்தின வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான் தெரியுமா? தன்னை பற்றி அறிவதற்கும் அல்லாஹ் இந்த வார்த்தையை தான் திருக்குறான்ல பயன்படுத்துறான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்னவென்று முதலாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அதை பற்றி படியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தன்னை பற்றி அறிவதற்கு என்ன வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தினானோ அதே வார்த்தையை உலகத்துக்கு அல்லாஹ் பயன்படுத்துறான். இந்த உலகத்தை பத்தி அறிஞ்சுங்க. இவ்வுலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் வேடிக்கையும் அன்றி வேறில்லை. அப்படின்னா என்னங்க? இந்த உலகத்துல விளையாடுவதற்கும் வேடிக்கைக்கும் என்ன நேரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமோ அதுதான் இந்த மொத்த உலகம், இந்த மொத்த துனியா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து உலகம் அழிக்கப்படுகிற வரைக்கும் உள்ள மொத்த உலக வாழ்க்கை என்னது? வேடிக்கை பார்க்கறதுக்காகவும் விளையாடுறதுக்காகவும் என்ன நேரத்தை நாம எடுத்துக்கோமோ அவ்வளவுதான். சொல்லுங்க, இந்த உலகத்துல நாம நிறைய விளையாடுறோமா? எப்ப பார்த்தாலும் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறோமா? விளையாடுறதுக்காக எவ்வளவு நேரம் கொடுக்குறோம்? ரொம்ப குறுகிய நேரத்தை தான் கொடுக்குறோம். நாள் ஃபுல்லா விளையாண்டுக்கிட்டே நம்மளால இருக்க முடியுமா? இருக்கவும் முடியாது. கொஞ்ச நேரம் விளையாண்டோம்னா அடுத்து நம்முடைய அடிப்படையான நோக்கத்துக்கு அப்புறமா போயிடுறோம். அப்படிதானே? அதே மாதிரி வேடிக்கை எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? எவ்வளவு நாட்கள் பார்க்க முடியும்? கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியும். அதுக்கு மேல நமக்கே போர் அடிச்சு போயிடும், சலிப்பு தட்டிடும். இப்ப வேடிக்கை பார்க்கறதுக்கும் விளையாடுறதுக்கும் எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறீங்களோ அதுதான் இந்த துனியா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அடுத்து என்னங்க? இவ்வுலக வாழ்க்கை அலங்காரம், அழகு அப்படிங்கிறான். ஆனா இது போலியான அழகு. துனியா என்பது என்னது? போலியான அழகு. நமக்கு புரிகிற மாதிரி நம்முடைய பாஷையில சொல்லணும் அப்படின்னா கிழவிக்கு கட்டுன பட்டு சேலை மாதிரி தான் இந்த துனியா. என்னது? கிழவிக்கு கட்டுன பட்டு சேலை. கிழவிக்கு பட்டு சேலை கட்டிட்டா அழகா இருக்குமா? என்னதான் இருந்தாலும் அது என்னது? கிழவி கிழவி தானேங்க. பவுடர் போட்டுட்டா பாட்டி எல்லாம் பியூட்டி ஆயிடுமா? ஆகவே ஆகாது. அப்படித்தானே? அந்த மாதிரி தான் இந்த உலகம் அழகானது, அலங்காரமானது அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரணத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அடுத்தன செல்வங்களிலும் பிள்ளைகளிலும் அதிகத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற பேராசை ஏற்படுகிற இடம். இந்த துனியாவுல பேராசை ஏற்படுகிற ஒரு இடம். பேராசைங்கிறது நல்லதா கெட்டதா? கெட்டது. அப்படிதானே? பேராசை என்பது கெட்டது. அந்த பேராசை அதிகமாக இருக்கிற இடம் இந்த உலகம். பாருங்க, எதெல்லாம் இழிவா இருக்கோ, எதெல்லாம் கேவலமா இருக்கோ, எதெல்லாம் அசிங்கமா இருக்கோ, எதெல்லாம் ரொம்ப அற்பமா மட்டமா இருக்கோ, அந்த உதாரணத்தை எல்லாம் இங்க சொல்லி காட்டுறோம். அடுத்து அந்த இன்னும் 2 உதாரணம் என்னன்னா அதே வசனத்தினுடைய பிற்பகுதியை சொல்லி காட்டுகிறான். இந்த மொத்த உலக வாழ்க்கையும் எப்படிப்பட்டது என்றால் ஒரு மழை மாதிரி. வறண்டு போன பூமியில மழை பெஞ்சி எப்படி அந்த பூமி செழிப்பாக வளர்ந்து பிறகு அது காய்ந்து போய் ஒண்ணும் இல்லாமல் சருகுகளாக மாறிவிடுகிறதோ அது மாதிரி. உலகத்துல மழை பெஞ்சி விளைஞ்ச செடி கொடிகள் நிரந்தரமா இருந்துருமா? எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? பெரிய பெரிய மரங்களாவது பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிக்கும். அல்லாஹ் விவசாய நிலத்துக்கு தோட்டத்துக்கு உதாரணம் சொல்றான். அது எவ்வளவு நாள் இருக்கும்? கொஞ்ச காலத்துல அது போயிடும். அது மாதிரிதான் மொத்த துனியா.
இறுதியில் அல்லாஹ் சொல்றான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், மத்தாஉல் குரூர். மொத்த உலக வாழ்க்கையும் மத்தா, ஒரு சிற்றின்பம். மொத்த உலக வாழ்க்கையும் ஒரு சிறிய இன்பம் என்று அல்லாஹ், சொற்பமான சிறிய இன்பம் அப்படின்னு அர்த்தம். இந்த மத்தா அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இதுக்கு உலமாக்கள் தப்சீர் செய்கிறார்கள். இந்த மத்தாங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னா, நீங்க அடுப்புல சட்டியை வச்சு உங்களுக்கு தேவையான சமையல்களை சமைக்கிறீங்க. அப்படி சமைச்ச பிறகு நீங்க என்ன செய்வீங்க? அதை இறக்குவீங்கல்ல, இறக்குறதுக்கு என்ன பயன்படுத்துவீங்க? கறி துணின்னு சொல்லுங்க. வெறும் துணி இல்ல, உங்க துணியை பிடிச்சா நீங்க தூக்குவீங்க. அது என்ன துணி? கறி துணி. அந்த கறி துணியை பிடிச்சுதானே தூக்குவீங்க. அந்த கறி துணிக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை தான் மத்தா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசிச்சு பாருங்க, அந்த கறி துணியை தூக்கி இறக்கின பிறகு, பிடிச்சி தூக்கி இறக்கின பிறகு அதை நீங்க தோல்ல போட்டுப்பீங்களா? தலையில வச்சுப்பீங்களா? பாக்கெட்ல வச்சுப்பீங்களா? கையில வச்சுப்பீங்களா? என்ன செஞ்சிருவீங்க? தூக்கி போட்டு வீசிடுவீங்க. அந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அது யூஸா இருக்கும். அந்த மாதிரி உலக வாழ்க்கை என்பது மத்தா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான பதிகிற உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்றார். ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தை பற்றி, உலகத்துடைய யதார்த்தத்தை பற்றி கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அழகான உதாரணத்தை கொண்டு நமக்கு சொல்லி காட்டுகிறார். நான் கேட்கிறேன், இத்தனை உதாரணங்கள் அல்லாஹ் சொல்லணுமாங்க? இந்த உலகத்தை பத்தி புரிய வைக்கிறதுக்கு இத்தனை உலகத்தை அல்லாஹ் சொல்லணுமா? ஒரு உதாரணம் சொன்ன பத்தாதா? அதிலே நாம் எடுத்து திருந்தி மாறி வாழ்வதற்கு, ஆகிரத்து மேல அதிகமான ஆர்வத்தையும் ஏற்படுத்துறதுக்கு, இந்த உலக மோகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு உதாரணம் போறோம் தானே? ஏன் நிறைய உதாரணங்கள் அல்லாஹ் சொல்றான்? நான் சொல்லக்கூடிய உதாரணங்களில் ஏதாவது ஒன்று என் அடியானுடைய உள்ளத்தை மாற்றிராதா? நான் சொல்லக்கூடிய உதாரணங்களை ஏதாவது ஒன்று அவனுடைய உள்ளத்தை போய் சென்று அடைஞ்சி அவனது வாழ்க்கையை மாற்றிராதா? ஆகிரத்து மேல ஒரு பிடிப்பையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்திராதா? இந்த உலகத்தினுடைய மோகத்தை விட்டு தடுக்கிறாதா? அப்படின்னு ரப்புல் ஆலமீன் எதிர்பார்த்து பல உதாரணங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார். நாம தான் சரியா உதாரணங்களை என்ன செய்யணும்? உள்வாங்கணும். அன்பிற்குரியவர்களே, அப்போ உலகத்தினுடைய யதார்த்தையையும் உண்மையையும் சரியாக அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய தூதரின் பார்வையில் தெரிந்து கொண்டவர் உலக வாழ்க்கையில என்ன செய்ய விடாரு? கண்டிப்பா மூழ்க மாட்டார். உலக மோகத்துல கண்டிப்பா அவர் மூழ்கவே மாட்டார். அடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்ட மட்டரகமான, கேவலமான, அசிங்கமான உதாரணத்தை கூறுகிறார்கள் தெரியுமா? நபி சொன்னது கூட யாரு சொன்னதுதான்? அல்லாஹ் சொன்னதுதான். அப்படித்தானே? ரெண்டுமே அல்லாஹ் சொன்னதுதான். அது அல்லாஹ் நேரடியா சொன்னது, இது நபியின் மூலம் நமக்கு சொன்னது. அப்ப அல்லாஹ் தான் இந்த உதாரணத்தையும் நமக்கு சொல்லி காட்டுறோம். என்னென்ன உதாரணங்கள் சொல்லப்படுது பாருங்க. ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. முதல் உதாரணம், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சத்தியம் பண்ணி சொல்றாங்க, மத்துன்யா ஃபில் ஆகிரத்தி, இவ்வுலக வாழ்க்கை என்பது மறுமையோடு ஒப்பிடும் பொழுது எத்தகையது என்றால், இல்லா மிஸ்லு மா யஜ்அலு அஹதுக்கும் இஸ்பஅஹு ஹாதிஹி ஃபில் யம் ஃபல்யன்துர் பிமா தர்ஜி, உங்களில் ஒருவர் தனது விரலை கடலிலே முக்கி எடுப்பதை போன்றதுதான். கடலிலே முக்கி விரலை எடுப்பதை போன்றதுதான். அல்லது இன்னொரு அறிவிப்புல வருது, ஒரு ஊசியை கடலிலே முக்கி எடுப்பதை போன்றதுதான். அந்த ஊசியிலும் விரலிலும் எவ்வளவு தண்ணீர் ஒட்டி கொண்டிருக்கிறது என்பதை அவர் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எவ்வளவு அழகான உதாரணம்.
கடல்ல ஊசியை முக்கி எடுத்தா, கைய ஒரு விரலை முக்கி எடுத்தா எவ்வளவு இருக்கும் தண்ணி? ஒரு சொட்டு தண்ணி. அதுதான் இந்த துனியா. மொத்த துனியாவும் நீங்க பிரியமா நினைக்கிற எல்லாத்தையும் இதுல போடுங்க, மொத்த துனியாவும் அதுதான். நாம நேசிக்கிற தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், தோப்பு, துறவு, அதிகமான வாழ்க்கை வசதிகள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய வல்லரசு நாடுகள், அந்த நாடுகளிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா செல்வங்கள் எல்லாமும் சேர்த்து மொத்தம் எவ்வளோ? விரல்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி, அல்லது ஊசி முனையில ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சொட்டு தண்ணி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தை சொல்கிறார்கள். மீதம் உள்ள கடல் போன்ற தண்ணிதான் மறுமை. அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு அழகான உதாரணம் யோசிச்சு பாருங்க. யாராவது கடல் மாதிரி இருக்க அந்த வாழ்க்கையை விட்டுட்டு இந்த ஒரு சொட்டு தண்ணிக்காக ஓடுவாங்களா? இந்த ஒரு சொட்டு தண்ணியை பிரியப்படுவாங்களா? அதுக்காக கடமையை மறப்பாங்களா? அதுக்காக அல்லாஹ்வும் ரசூலும் ஏற்படுத்தின வரம்புகளை மீறுவாங்களா? நிச்சயமா மீற மாட்டாங்க. அப்படி போறாருன்னா அவருக்கு விவரம் பத்தலன்னு இருக்கு. அவருக்கு விவரம் பத்தல, அவர் முட்டாள். இந்த துன்யாவை பற்றி படிக்காத முட்டாள். அடுத்து இரண்டாவது உதாரணம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இதாவது கொஞ்சம் பரவாயில்ல, டீசெண்டா இருக்கு. அப்படிதானே? டீசென்ட் தானேங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ், முஸ்னத் அஹ்மது என்ற நபிமொழியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன மத்அமினி ஆதம ஜுஇல மஸலன் லிதுன்யா. ஆதமுடைய மகன் சாப்பிடும் சாப்பாடு உலகத்துக்கு உதாரணமாக ஆக்கப்படுகிறது. وَإِنْ قَزَّهُ وَمَلَّهُ فَلْيَنْظُرْ إِلَى مَا قَصِيرٌ. அது ருசி கூட்டப்பட்டதாக, உப்பு சேர்க்கப்பட்டதாக ஆக்கப்பட்ட பிறகு அதனுடைய முடிவு என்ன ஆகிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், என்னது சாப்பிட்ட சாப்பாடு என்ன ஆகுது? கடைசியில கழிவு, மலம். அதுதான் என்னது? இந்த துன்யா, இந்த உலகம். மொத்த துன்யாவும் என்னது? பாத்ரூம். ஸ்ட்ரைட்டா சொல்லணும் அப்படின்னா கழிவறை அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. யாராவது கழிவறையில ரொம்ப நேரம் உட்காந்துருப்போமா? சொல்லுங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு இயற்கை தேவை முடிச்சுட்டு பொறுக்க முடியலன்னு என்ன செஞ்சிருவோம்? ஓடி வந்துடும். அந்த மாதிரிதான் இந்த துனியாவை பார்க்கணும் அப்படின்னு நபி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அன்பிற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நாம ரொம்ப அதிகமா உணரணும். அல்லாஹ்வும் ரசூலும் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறாங்களோ அப்படித்தான் முஸ்லிம் பார்க்கணும். புரியுதுங்களா? அல்லாஹ்வும் ரசூலுடைய பார்வை ஒரு மாதிரி இருக்க, நம்முடைய பார்வை வேற மாதிரி இருக்கக்கூடாது. இப்படிதான் பார்க்க சொல்றாங்க. அப்படி பார்த்தாதான் இந்த உலக மோகத்திலிருந்து நம்ம தப்பிப்போம். இந்த உலக மோகத்துல சிக்காம நம்ம தப்பிப்போம். மறுமையில ஆகரத்துல அதிகமான தேட்டமும் ஆசையும் கொண்டவர்களாக இருப்போம். அதற்காக செயல்படுவோம், அதற்காக உழைப்போம். நம்ம அவங்க பார்வையை விட்டுட்டு நம்ம பார்வையை கொண்டு பார்த்தோம்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கும். இரண்டாவது உதாரணம். அடுத்து மூன்றாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய உதாரணத்தை பாருங்க. லவ் கானத்தி துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊபா மா ஸகா காஃபிரன் மின்ஹா ஷர்பத மாயின். அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் ஒரு கொசுவினுடைய ரெக்கை அளவுக்கு கூட சமம் இல்லை, தகுதி இல்லை. மூணாவது உதாரணம். ஒரு கால் கொசுவினுடைய ரெக்கை அளவுக்கு இந்த துன்யா மதிப்பு பெற்றதாக இருந்திருக்கும் என்றால் தன்னை மறுத்து வாழக்கூடிய காஃபிருக்கு ஒரு மிடர் தண்ணி கூட குடிக்க கொடுத்திருக்க மாட்டான். இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில ரொம்ப சீப்பு. அதனாலதான் மறுத்து வாழ்றவர்களுக்கும் இந்த உலகம் வாங்கிக்கோ, அனுபவி அப்படின்னு கொடுக்குறாங்க.
பாவிக்கும் கொடுக்குறான், மறுக்கிறவங்களுக்கும் கொடுக்குறான், நம்புறவங்களுக்கும் கொடுக்குறான், கட்டுப்படுறவங்களுக்கும் கொடுக்குறான். ஏன்? இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு ஒரு மதிப்பு பெற்றதே இல்லை, அதனாலதான் கொடுக்குறான். கொசுவுடைய இறக்கைக்கு கூட சமம் இல்லை. இதை விட ஒரு பெரிய உதாரணம் சொல்லணுமா? நபி அவர்கள் என்ன செய்யறாங்க? இப்படி சொல்லி காட்டுறாங்க. மூணாவது உதாரணம். அடுத்து நான்காவது உதாரணம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மதீனாவுடைய மேட்டுப் பகுதியில போனாங்க. கடை தெருவில் சஹாபாக்கள்லாம் பின்னாடி போனாங்க. அங்க காது சிறுத்த ஒரு ஆடு செத்து கிடந்துச்சு. உடனே அதை காதை பிடிச்சி தூக்கி நபி அவர்கள் கேட்டாங்க, உங்கள யாராவது இதை விலை கொடுத்து வாங்குவாரா? சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வின் தூதரே, இந்த உசுரோட இருந்தாலே நாங்க மதிக்க மாட்டோம். ஏன்? இது காது சிறுத்திருக்கு, குறைவுள்ள ஆடா இருக்கு, எப்படி நாங்க வாங்குவோம்? உசுரோட இருந்தாலே அது மதிப்பற்றது, இப்ப செத்து போயிருக்கு, எங்களுக்கு யாருக்கும் பிடிக்காத இடத்துல யாரும் வாங்க மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த இடத்துல சஹாபாக்களுக்கு பதிய வைக்கிறாங்க. அப்பப்ப துனியாவுடைய அந்த உதாரணத்தை சொல்லி சொல்லி பதிய வைக்கிறாங்க. தோழர்களை அறிந்து கொள்ளுங்கள், வல்லாஹி லத்துன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா. அறிந்து கொள்ளுங்கள், உலகம் இந்த செத்த ஆட்டை விட கேவலம். உலகம் இந்த செத்த ஆட்டை விட கேவலமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்கு சொல்றாங்கன்னா, சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, சஹாபாக்கள் எல்லாம் ஆகிரத்து மேல ஏன் அதிகமான நாட்டம் கொண்டு இருந்தாங்க? இந்த உலகத்தை ஏன் அவங்க தன்னை தேடி வந்து ஒதுக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு இப்பதான் நமக்கு காரணம் புரியும். ஏன்னா இந்த உலகத்தையும் ஆகிரத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து சரியாக சஹாபாக்கள் படித்துக் கொண்டாங்க. அழகா படிச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அது பக்கம் அவங்க போகாம இருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து பாருங்க, அஞ்சாவது உதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிர். துன்யாங்கிறது என்னங்க? ஜெயில். துன்யாங்கிறது என்ன? ஜெயில், சிறைச்சாலை. காஃபிர்களுக்கு என்னது? பூஞ்சோலை. ஜெயிலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஜெயிலு நம்ம எல்லாருக்கும் பிடிக்குமா? இல்ல இல்ல. ஜெயில ஒருவர் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியுமா? நினைச்ச நேரத்துக்கு வெளியே போக முடியுமா? நினைச்ச நேரத்துக்கு நினைச்சதையெல்லாம் செய்ய முடியுமா? எவ்வளவு கஷ்டம். அப்ப இந்த உலக வாழ்க்கை என்னது? சிறைச்சாலை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது அஞ்சாவது உதாரணம். அடுத்து ஆறாவது உதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில நேரங்கள்ல சஹாபாக்கள் நபி இடத்திலே, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது நபி அவர்கள் அப்போதெல்லாம் அவர்களிடத்துல சொன்ன ஒரே வார்த்தை, மாதி வலி துன்யா. இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த உலகத்துக்கும் எனக்கு என்ன தொடர்பு இருக்கு? இந்த உலகத்தை எடுத்துக்க வேண்டும் என்று என்னிடத்துல நீங்கள் சொல்லுகிறீர்களே, நான் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? அங்க ஒரு உதாரணம் சொல்லும் போது அங்க ஒரு உதாரணம் சொல்றாங்க. நான் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறேன், எப்படி இருக்க விரும்புறேன் தெரியுமா? ஒரு பயணி மாதிரி. ஒரு பயணி மாதிரி. ஒரு பயணி பயணத்துல கிளம்புறாரு, டயர்டா இருக்குன்னு ஒரு இடத்துல நிழலுக்காக ஒதுங்குறாரு. மறுபடியும் என்ன செய்யறாரு? அங்கிருந்து கிளம்பி போய் விடுகிறாரா இல்லையா? அது போன்றுதான் இந்த உலகத்தை நான் பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, பயணிக்கு ஏன் நபி அவர்கள் இந்த உலகத்தை ஒப்பிட்டாங்க? பயணம் பண்றவரு நிறைய லக்கேஜ் தூக்க மாட்டாரு, அப்படிதானே? நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது நிறைய லக்கேஜ் எடுத்துட்டு போவோமா? ஏர்போர்ட்ல என்ன செஞ்சிருவான்? தூக்கி வீசிடுவான். 40 கிலோ தான், 25 கிலோ தான், 50 கிலோ தான், அதுக்கு மேல நீ கொண்டு வந்தா தூக்கி வீசிடுவான். பயணி அதிகமா எடுத்துட்டு போக முடியாது, எடுத்துட்டு போகவும் மாட்டாங்க. சிறிது காலத்துக்காக, சிறிது நேரத்துக்காக எல்லா செட்டில்மெண்ட்டையும் அவர் சேர்த்து எடுத்துட்டு போக மாட்டாரு, அப்படித்தானே? என்ன தேவையோ அதை எடுத்துப்பாரு, என்ன தேவையோ அதை எடுத்துப்பாரு. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்தை நான் ஒரு பயணியை போன்று பார்க்கிறேன்,
இந்த உலகத்தில் நான் ஒரு பயணியை போன்று வாழ ஆசைப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உதாரணம் விட்டு இருப்பதை பார்க்கிறோம். இது ஆறாவது உதாரணம். அடுத்து ஏழாவது உதாரணம் பாருங்க. நபி அவர்கள் சொல்றாங்க மொத்தமா, சுப்ஹானல்லாஹ், இது உதாரணம் அல்ல, நபியுடைய ஸ்டேட்மெண்ட், அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட். இன்ன துன்யா, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன துன்யா மல்ஊனத்துன் மல்ஊனுன் மா ஃபீஹா. இந்த உலகம் இருக்கு, அது சபிக்கப்பட்டது, இறைவனால் சபிக்கப்பட்டது. அதில் உள்ளவையும் இறைவனால் சபிக்கப்பட்டது. மூணே மூணை தவிர. யார் இந்த 3 பேரு? ஒன்று அல்லாஹ்வை திக்ரு செய்யறவர், இரண்டாவது மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறவர், மூணாவது அதை கத்துக்கிறவர். இந்த 3 பேரை தவிர இந்த துன்யாவில் உள்ள எல்லாம் என்னதுங்க? சபிக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, சபிக்கப்பட்ட ஒன்றைதான் இன்னைக்கு நாம கட்டி புரள்றோம், அதை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறோம், பாக்கெட்லையும் கையிலையும் சுமந்துக்கிட்டு போறோம். சஹாபாக்கள் எப்படி தெரியுமா? சபிக்கப்பட்ட ஒரு பொருள் தங்களோடு இருப்பதை அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். ஏதாவது ஒரு பொருளை சபிச்சிட்டாங்கன்னா அதை தூக்கி வெளியே வீசிடுவாங்க. அப்படிதான் சஹாபாக்கள் இருந்தாங்க. இதுக்கு நாமளே சாபம் விட்டுட்டு நாமளே அதை பயன்படுத்துறதா வேண்டாம் அப்படின்னு சஹாபாக்கள் தூக்கி எரிஞ்சிருவாங்க. இந்த உலகம் என்னது? அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டது. அப்போ இந்த உலக மோகம் எவ்வளவு மோசமானது, அற்பமானது அப்படிங்கிறத முதலாவதா நம்முடைய உள்ளத்துல பதிய வைக்கணும். இவ்வளவு உதாரணங்களை கொண்டு நமக்கு விளக்குறாங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் உலக மோகத்தோடு வாழ்ற எத்தனையோ பேரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இழிவுபடுத்தி இருக்கிறான். அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையாக தண்டித்திருக்கிறான். அந்த வரலாறுலாம் நம்ம இங்க நினைச்சு பார்த்தோம். வரலாறு என்னத்துக்கு? படிப்பினை பெறுவதற்கு. வரலாறுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வரலாறு தான் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை அப்படியே புரட்டி போடும், சீக்கிரம் மாற்றும், உள்ளத்தை சீக்கிரமா போய் சென்று அடையும். உண்மைதானே? ஒரு மனுஷனை உட்கார வச்சு நீ அதை செய் இதை செய், அப்படி இருக்காத இப்படி இருக்காதன்னு 1008 அறிவுரைகளை சொல்லுவதை விட ஒரே ஒரு வரலாறை அவன்கிட்ட சொல்லி காட்டினா சுப்ஹானல்லாஹ், அதுல ஏற்படுற மாற்றமே தனி. இப்ப வரலாறு ரொம்ப முக்கியம். அப்ப இந்த துன்யாவுடைய மோகத்துல மூழ்கி இந்த துன்யாவை ஆகிரத்தை விட தேர்வு செய்த மக்கள் எப்படிப்பட்ட இழிவுக்கு ஆளானார்கள், தண்டனைக்கு ஆளானார்கள், சரிவை சந்தித்தார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பல வரலாறுகளை பதிவு செய்யறான். எடுத்து படிச்சோமா? அந்த வரலாறு மூலம் பாடத்தை படிப்பினை பெற்றோமா? ஒரு சில உதாரணங்களை, வரலாறுகளை உங்களுக்கு பதிவு செய்யற பாருங்க. சுப்ஹானல்லாஹ், பனு இஸ்ரவேலர் காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதர், பல்ஆம் இப்னு பாவூரா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர். இந்த மனிதரை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குர்ஆனில் சூரத்து ஆராஃப் என்ற அத்தியாயத்துல சுருக்கமா ஒரு செய்தியை சொல்றான். அது என்ன வரலாறுன்னு பாருங்க. முழுமையா அந்த வரலாறு வசனத்துல வராது. வசனத்துல என்னன்னா அல்லாஹ் ஒரு துணுக்க தான் கொடுப்பான். முன்னாடி என்ன நடந்துச்சு, பின்னாடி என்ன நடந்துச்சு, அதெல்லாம் வரலாறு கித்தாபுல தான் பதிவு செய்யப்படும். தப்சீர் அறிஞர்கள் தான் சொல்லுவாங்க. இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சம்பவத்தை முழுமையா பதிவு செய்யறாங்க. இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இந்த சம்பவத்தை முழுமையா அந்த வசனத்துக்குரிய வரலாறை பதிவு செய்யறாங்க. என்ன செய்தின்னா, பல்ஆம் இப்னு பாவூரா என்கிற ஒரு சிறந்த மனிதர், நல்லடியார், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இருந்தார். அவர் எப்பேற்பட்ட சிறப்புக்குரியவர்னா, அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆபம், மகத்தான பெயர் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர் எது அப்படிங்கிற ஞானம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பெயர்களை அவர் சொல்லி பிரார்த்திக்கும் போது அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டு வந்துச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பா வச்சிருந்தான். சுப்ஹானல்லாஹ், எப்படி அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான் பாருங்க.
ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை பக்கத்து நாட்டுக்கு அனுப்பி அந்த மன்னருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கன்னு அனுப்பி வச்சாங்க. இவர் பக்கத்து நாட்டுக்கு போறாரு. போய் அவருக்கு இஸ்லாத்துக்கு சொல்லும் பொழுது அவர் அந்த மன்னன் என்ன பண்ணான்னா, நிறைய பரிசுகளையும் செல்வங்களையும் கொடுத்து, நீ மூசாவுக்கும் மூசாவுடைய சமுதாயத்துக்கு எதிராக துவா செய்யணும், ஏன்னா அவங்களை எங்களால சமாளிக்க முடியாது, அவர் ஊருக்குள்ள வந்துட்டாருன்னா வெற்றி பெற்றுவாரு, இந்த பூமியெல்லாம் பறிச்சுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே அந்த இடத்துல அப்படி சருகி தடுமாறி அந்த உலக மோகத்துல மூழ்கி மூசா நபிக்கும் அவருடைய சமுதாயத்துக்கு எதிராக துவா செய்ய முற்படுறார். சுப்ஹானல்லாஹ், இந்த உலகம் ஒரு மனுஷனை எவ்வளவு கேவலமா ஆக்கியிருப்பாரு. அல்லாஹ்விடத்துல மதிப்பும் மரியாதையோடு உயர்ந்த அந்தஸ்துல இருந்த ஒரு மனிதனை இந்த உலக மோகம் எப்படி கெடுக்குது பாருங்க. யோசித்து பாருங்க அவருடைய நிலைய. அல்லாஹ் துவா செஞ்சா கிடைக்கிற மாதிரி வச்சிருந்தான், அது எவ்வளவு பெரிய உயர்வு. இந்த அற்ப அந்த காசுகளுக்காக பரிசுகளுக்காக அவர் என்ன செஞ்சாரு, நபிக்கே எதிராக துவா செய்ய போனார். இது எந்த மாதிரி தெரியுமா, ஒருத்தர் தங்க முட்டை போடக்கூடிய வாத்தை வளர்த்தாராம். கதை கூட சொல்லுவாங்க. உதாரணம், தங்க முட்டை போடக்கூடிய வாத்தை வளர்த்துட்டு ஒவ்வொரு நாளாவது முட்டை போட்டுக்கிட்டே இருக்கு. தங்க முட்டை பொறுமையா இருக்கணும்ல, கொஞ்சம் கொஞ்சமா. இது என்னைக்கு எல்லா முட்டையும் போட்டு முடிக்க, நம்ம என்னைக்கு இந்த தங்கத்தை எல்லாம் அனுபவிக்க, வைத்த கிழிச்சி எல்லா முட்டையும் எடுறா அப்படின்னு எல்லாத்தையும் வைத்த கிழிச்சி எடுத்தாங்க. அந்த கதையா துவா செஞ்சா கிடைக்கிற மாதிரி எல்லாம் வச்சிருந்தான். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அப்ப உலக மயக்கம் எப்படி இருக்கு, உலக மோகம் எப்படி பயங்கரமா காந்தம் மாதிரி அவரை இழுத்திருக்கு. அவரே இழுத்திருக்குன்னா நம்ம எல்லாம் சொல்லவா வேணுங்க. இதுனைக்கும் அல்லாஹ்வுடைய பெரிய நல்லடியார். துவா செஞ்சா துவா ஏற்கப்படுற மனிதர். அவரையே அப்படியே மாத்திருச்சு. நபி அவர்கள் சொன்னது இங்கதான் நமக்கு உரைக்கணும், மண்டையில சிந்தனைக்கு வரணும். லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா வ ஃபித்னத்து உம்மதி அல் மால். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு சோதனைன்னா, எனது சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட சோதனை எதுதான், பொருளாதாரம், துன்யா, செல்வம் அப்படின்றாங்க. எதுக்கு சொன்னாங்க, நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு, நல்லா அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிக்கிட்டு, அல்லாஹ்வுடைய கடமைகளை விட்டுக்கிட்டு, ஹராமான முறையில அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்களா? உலகமே அப்படி துன்யா மோகத்துல போனாலும் நீங்க அந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி காட்டுகிறார். என் உம்மத்துடைய ஃபித்னாவே இந்த செல்வம் தாப்பா, உலக மோகம் தான், அதுல நீங்க சிக்கிறாதீங்க என்கிற அறிவுரையை நபி அவர்கள் நமக்கு தர்றாங்க. ஆனா அங்க பார்த்தா அவரு பரிசு மேல, உலக பொருள் மேல ஆசைப்பட்டு அப்படியே துவா செய்ய முன் வர்றாரு. உடனே என்ன செய்யறாரு, அவரு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு மலைக்கு மேல போறாரு. வாங்க, உங்களுக்கு சார்பாகவும் மூசா நபிக்கும் அவருடைய சமூகத்துக்கு எதிராகவும் நான் துவா செய்யறேன் அப்படின்னு மலைக்கு கூட்டிட்டு போறாரு. ஏன் அங்க கூட்டிட்டு போறாருன்னா, அந்த மலைக்கு மேல இருந்து பார்த்தா இஸ்ரவேலர்கள் அத்தனை பேரும் தெரிவாங்க. இஸ்ரவேலர்கள் அத்தனை பேரும் தெரிவாங்க. அதனால அந்த மலைக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது கழுதையில ஏறி உட்கார்ந்து கூட்டிட்டு போறாரு. கழுதை போக மாட்டேது, கழுதை போக மாட்டேது, மண்டி இட்டுக்குச்சு. அதை அடிச்சு கலப்புறாரு, அது எந்திரிச்சு போகுது. கொஞ்சம் நேரம் தான், கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கோம், மறுபடியும் மண்டிட்டு படுத்துக்குது. இப்படி 3 முறை என்ன செய்யுது, மண்டிட்டு படுத்துக்குது. 4வது முறையா அல்லாஹ் அந்த கழுதையை பேச வச்சான். அல்லாஹ் அந்த கழுதைய பேச வச்சான். பல்லாமே உனக்கு நாசம் தான், நீ எங்க போய்கிட்டு இருக்க, மூசாவுக்கும் மூசாவுடைய சமூகத்துக்கு எதிராக நீ துவா செய்ய போறியா அப்படின்னு சொல்லி அந்த கழுதை என்ன செய்யுது, பேசுது. இதை கேட்டும் அவர் போறாருங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் கழுதையை கண்கூடா பேச வச்சு இதை கேட்டும் அவர் போறாரு தொடர்ச்சியா. அந்த கழுதையை அடிக்கிறாரு. கழுதை அடிச்சு கலப்பணும்னு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அந்த கழுதையை தடுக்காம அந்த கழுதையை அவருடைய போக்கிலேயே விட்டு விட்டான். போய் மலைக்கு மேல ஏறி எல்லா மக்களும் வந்து நிக்கிறாங்க.
மலைக்கு மேல ஏறி பனு இஸ்ரவேலர் கூட்டத்தை பார்த்து அவர் என்ன செய்யறாரு, எதிரா துவா செய்ய போனாரு. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, நாக்க பிரட்டி விட்டான். நாக்க அல்லாஹ் பிரட்டி விட்டான். யாருக்கு எதிராக அவர் துவா செய்ய போனாரோ அவர்களுக்கு சார்பாக அவர் அங்கே துவா செய்து விட்டார். யாருக்கு சார்பா துவா செய்யணும்னு நினைச்சாரோ அவங்களுக்கு எதிராகவே துவா செய்தார். மக்கள் கேட்கிறாங்க, ஏ பல்லாமே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு விளங்குதா? எங்களுக்கு சார்பா துவா செய்யறன்னு கூட்டிட்டு வந்து ஏயா இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக துவா செய்யற அப்படின்னு கேட்ட போது அவர் சொன்னார், இதில் அல்லாஹ்வின் கரம் ஓங்கி விட்டது, இது என்னை மீறி நடந்த செயல் அப்படின்னு அவர் சொல்றார். அல்லாஹ் அவரை சும்மா விட்டானா? எப்படி கேவலத்தை அசிங்கத்தை கொடுத்தான்னா, அவருடைய அந்த அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானா அந்த இஸ்முல் ஆலம், அந்த அறிவை அல்லாஹ் எடுத்துட்டான். அந்த அறிவை அல்லாஹ் எடுத்துட்டான். ரெண்டாவது, அவரது நாக்க நெஞ்சு வரைக்கும் தொங்குற மாதிரி விட்டுட்டான். நெஞ்சு வரைக்கும் நாக்கு வெளியே வந்து தொங்குற மாதிரி அல்லாஹ் விட்டுட்டான். அதாவது நாக்க உள்ள தள்ளி வாய் மூட முடியாத அளவுக்கு நெஞ்சு வரைக்கும் அவர் நாக்கு எப்போதும் தொங்கி கொண்டிருக்கிற மாதிரி அல்லாஹ் விட்டுட்டான். யோசிச்சு பாருங்க. அததான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நாம் நாடி இருந்தால் அவரை உயர்த்தி இருப்போம். இந்த பூமியின் மீது சாய்ந்து, இந்த உலக மோகத்தின் மீது சாய்ந்து தனது மனோச்சையை பின்பற்றினார். அதனால் அல்லாஹ் அவரை கைவிட்டுட்டான். நபியே, இந்த மாதிரி வரலாறுகளை எல்லாம் அந்த மக்கா மக்களுக்கு ஓதி காட்டுங்க. இந்த உலக துன்யா மோகத்துல சிக்கி மோசமா இருக்கிற இந்த பயல்களுக்கு ஓதி காட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் நபிக்கு சொல்லி காட்டுறான். இதுதான் வரலாறு. இந்த வரலாறை படிச்சோமா? இந்த வரலாறை விளங்கணுமா? துன்யா மோகத்துல இந்த மாதிரி போனவருக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட இழிவையும் கேவலத்தையும் கொடுக்குறாங்க. நமக்கு அது ஏற்படணுமா? இல்லை. அன்பிற்குரியவர்களே, நிச்சயமா அந்த மாதிரியான ஒரு இழிவும் கேவலமும் நமக்கு வரக்கூடாது. ஒரு மூமின் இறை நம்பிக்கையாளன் இந்த உலகத்திலே கண்ணியமாக வாழ வேண்டும். நாளை ஒரு உலகத்திலும் கண்ணியத்தை அல்லாஹ்விடத்திலே பெற வேண்டும் என்றால் இந்த உலக மோகத்திலிருந்து நாம பாதுகாக்கணும். ஆகிரத்து மேல அதிகமான நாட்டமும் தேட்டமும் நமக்கு இருக்கணும். இன்னும் இது போன்ற எத்தனை வரலாறுகளை சொல்லி காட்ட வேண்டும். சூரத்துல் ஹஷ்ர்ல அல்லாஹ் ஒரு வரலாறு சொல்லி காட்டுறான். ஒரே வசனத்துல ஒரு வரலாறுங்க. ஒரு வசனத்துல ஒரு வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பனு இஸ்ரவேலர்கள்ல இருந்த ஒரு மனுஷர் தான். அவர் பேர் பர்சீசா. அவர் பேரு பர்சீசான்னு சொல்லப்படுது. பாலைவனத்துல அவரு ஒரு மடத்தை கட்டி, பள்ளிவாசலை கட்டி, அதை அல்லாஹ்வை தொழுதுகிட்டு வணங்கிக்கிட்டு வேதத்தை ஓதிக்கிட்டு வர்றார். 60 ஆண்டுகள் இபாதத்து செய்யறார். எத்தனை வருஷம்? 60 ஆண்டுகள். இந்த துன்யா மோகம் ஒரு மனுஷனை அத்தனையும் கெடுத்து குட்டிச்சோரம் ஆக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். 60 ஆண்டு வணக்க வழிபாட்டுல ஈடுபடுறாரு. அப்படி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாலைவனத்துல அவர் குடியிருந்த அந்த மடத்துக்கு பக்கத்துல ஒரு ஃபேமிலி புதுசா குடி வர்றாங்க. அந்த ஃபேமிலியில 3 ஆண் சகோதரர்கள், ஒரு பெண் சகோதரி இருக்காங்க. அப்ப அந்த 3 பெண் சகோதரர்களும் போருக்கு போக வேண்டிய தேவை இருந்துச்சு. அதனால போருக்கு போனாங்க. இந்த பெண் சகோதரிய இந்த பர்சீசா என்ற நல்ல மனிதர்கிட்ட பொறுப்பா கொடுத்துட்டு போனாங்க. என் தங்கச்சியை நீங்க பாத்துக்குங்க, நாங்க ஜிஹாதுக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னு. இவர் என்ன செய்யறாருன்னா, ஆரம்பத்துல தனியா இருக்கிற பிள்ளைகிட்ட எப்படி நம்ம பேசுறது போகிறது அப்படிதான் யோசிக்கிறார். ஆனா ஷைத்தான் விடுவானா? விட மாட்டான். அவர் ஆரம்பத்துல கண்டுக்கவே இல்லை. ஷைத்தான் போட்டான் ஒரு பெரிய ஊசலாட்டத்தை. பர்சீசா, உங்ககிட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ பாட்டுக்கு இங்கேயும் அவங்க பாட்டுக்கு அங்கேயும் இருந்தா அவங்க சாப்பிட்டாங்களான்னு தெரியுமா, தூங்குனாங்களான்னு தெரியுமா, உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு தெரியுமா, உனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கல, நீ பார்க்க வேணாம் அப்படின்னு ஒரு ஊசலாட்டத்தை என்ன செய்யறான், போடுறான். அவர் போய் என்ன செய்யறாரு, பார்க்கிறாரு, என்ன வேணும்னு கேட்கிறாரு.
முதல்ல வாசல்ல நின்று தான் கேட்கிறாரு, வெளியில இருந்து சவுண்டை மட்டும்தான் கேட்கிறாரு. அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போய் அந்த பெண்ணோடு அதிகமாக நெருங்கி அந்த பெண்ணோடு ஜினாவிலே ஈடுபட்டு விடுகிறார். எல்லாம் சைத்தான் சொல்லி கொடுத்ததுதான். கொஞ்சம் கொஞ்சமா சைத்தான் புஷ் பண்றான். நம்ம தெரியாத அளவுக்கு இந்த துனியா மோகத்துல நம்மளை வீழ வைப்பான் சைத்தான். தெரிஞ்சிட்டா இவன் தப்பிச்சிருவான், அதனால தெரியாம தான் கொடுக்கணும் அப்படின்னு சைத்தான் கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணுவான். ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தாரு. கடைசியில் அந்த பெண்ணோடு ஜினாவில ஈடுபட்டுறாரு. அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தையே பிறந்தது. இப்போ சைத்தான் வந்தான், அடா பாவி, உன்னெல்லாம் ஊர்ல எல்லா மக்களும் நல்ல மனுஷனா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிருக்கிய, இத மறைச்சிரு இல்லைன்னா நீ மாட்டிப்ப, இத மறைச்சிரு இல்லைன்னா நீ மாட்டிப்ப. சரி, மறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவர் கேட்டோன்ன சைத்தான் சொல்லி கொடுத்தான், 2 பேரையும் கொண்டு இந்த பாலைவனத்துல புதைச்சு. அதே மாதிரி என்ன செய்யறாரு, 2 பேரையும் கொண்டு பாலைவனத்துல புதைச்சிடுறாரு. அவங்களுடைய அந்த பெண்ணுடைய சகோதரி யாரு சகோதரர்கள்னா ரொம்ப நாள் கழிச்சு ஜிஹாதுக்கு போயிட்டு வந்து கேட்கிறாங்க, என்னுடைய சகோதரி எங்க? அவர் சொல்றாரு, உங்களுடைய சகோதரிக்கு ஒரு நோய் ஏற்பட்டுச்சு, நம்ம எவ்வளவோ மருத்துவம் பார்த்தோம், காப்பாற்ற முடியல, இறந்துட்டாங்க, அதனால இன்ன இடத்துல அவங்கள அடக்கம் பண்ணியாச்சு, அவங்கள பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி. சரி, அவங்களும் நம்பிட்டாங்க. என்ன நோய் வந்தா என்ன செய்ய முடியும், மருத்துவம் இல்லாத அந்த காலம். அப்ப சரி, உண்மையில அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவர் நல்ல மனிதர், 60 ஆண்டு காலம் இபாதத்து செஞ்சவர், மக்களுடைய செல்வாக்கை பெற்றவர், சொல்வாக்கை பெற்றவர். அப்ப சரியாதான் இருக்கும்னு சொல்லி 3 பேரும் நம்பிட்டாங்க. சைத்தான் சும்மா விடல, சரியான வலைகளை பின்னுனா. என்ன செஞ்சான் தெரியுமா, அந்த 3 சகோதரர்களுக்கும் சைத்தான் ஒரு கனவை காட்டினா, அந்த பெண்ணை அவர் ஜினா செஞ்சு கொன்னு இன்ன இடத்துல புதைச்சிருக்கிறாரு அப்படின்னு சைத்தான் காட்டினான் கனவு. சைத்தான் கனவை கொடுப்பாங்க, கெட்ட கனவை கொடுக்கறது பூரா யாரு, சைத்தான் தான். ஏன் கெட்ட கனவை கொடுக்குறான்? என்னங்க சொல்ல மாட்டீங்க? குழப்பறதுக்கு, நம்மளை தடுமாற செய்யறதுக்கு, புரியுதா? நம்முடைய உறுதியை குலைக்கிறதுக்கு கண்டிப்பா என்ன செய்வான், சைத்தான் கெட்ட கனவுகளை கொடுப்பான். அந்த மாதிரி அவங்க கனவை ஏற்படுத்தி சொல்லி கொடுத்துட்டான். 10வது நாள் காலையில 3 சகோதரர்களும் என்ன செய்யறாங்கன்னா வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொல்றாங்க, நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன், இப்படி வல்லாஹி இதே ஒரு கனவை நானும் கண்டேன், வல்லாஹி இதே ஒரு கனவை நானும் கண்டேன்னு 3 பேருமே சொல்றாங்க. 3 பேருக்கும் ஒரே கனவு காட்டப்பட்டிருக்குன்னா இது நிச்சயமா உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி பர்சிசா என்பவர் எங்களது சகோதரியை கொண்டு இந்த இடத்துல புதைச்சிருக்கிறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே மன்னர் என்ன செஞ்சாரு, பர்சிசாவை பிடிச்சி ஜெயில அடைச்சாச்சு. பர்சிசாவை பிடிச்சி ஜெயில அடைச்சாச்சு. இப்பயும் சைத்தான் வந்தான். வந்து என்ன சொன்னா தெரியுமா, இவ்வளவும் பண்ணினது நான் தான், என்னால உன்னை இப்ப கூட காப்பாற்ற முடியும், ஆனா நான் சொல்றத செய்வியா அப்படின்னு கேட்டான். என்ன செய்யணும், எனக்கு ஒரே ஒரு சுஜூது மட்டும் பண்ணணும், உன்னை நான் இதுல இருந்து காப்பாத்திடுவேன், எனக்கு ஒரே ஒரு சுஜூது மட்டும் பண்ணு, உன்னை இந்த ஜெயில இருந்து நான் கொண்டு வரேன் அப்படிங்கிறான். அவர் என்ன செய்யறாரு, அந்த சைத்தானுக்கு சுஜூதும் பண்ணிக்கிறார். கடைசியில என்ன நடந்துச்சு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுதான் கமதலில் இன்சானி கமதலி ஷைத்தானி இத் கால லில் இன்சானி குஃபர் ஃபலம்மா கஃபர இன்னி பரீஉன் மின்க இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். ஷைத்தானிடத்திலே ஏமாந்த ஒரு மனிதரை போன்று அந்த ஷைத்தான் அந்த மனிதருக்கு சொன்னான், எனக்கு நீ சுஜூது செய் என்று, இறைவனை நிராகரித்து விடு என்று. உடனே அந்த மனிதரும் இறைவனை நிராகரித்தார், ஷைத்தானுக்கு சுஜூது செய்தார். இறுதியாக அவன் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், இந்த செயலில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அவன் ஓடிட்டான். சுஜூது செய்ய வச்சுட்டு
ஷைத்தான் ஓடிட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டுற வரலாறு. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்த மனிதரை எப்படி கொண்டு வந்து சாட்சி கடைசியில நிரந்தர நரகவாசியம் ஆக்கிட்டான். அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக எடுக்கக்கூடிய மிகப்பெரிய பிளான் ஷிர்க்கும் குஃப்ரும் தான். இதுதான் பெரிய பிளான். ஏன்னா இதுதான் நரகத்துக்கு போறதுக்கான ஸ்ட்ரைட் ரூட். இதுல கொண்டு போய் மனுஷனை உட்கார வச்சுட்டா இவனை நம்ம பின்தொடர வேண்டாம், இவனே இவன் வழியை பார்த்துட்டு போவான். கடைசியா அவன் அதான் செய்வான். இதை விட மற்றதெல்லாம் சின்னதுதான். அப்ப அதே மாதிரி அந்த மனுஷனை கெடுத்து ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்துல உலக மோகத்தினால ஆகிரத்தை விட்டுட்டு அதை தேர்வு செய்த மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மோசமான விளைவுகளை சந்தித்தார்கள் என்பதை அல்லாஹ் திருக்குறான்ல நமக்கு பதிவு வைக்கிறான். இந்த வரலாறுகளை எல்லாம் என்ன செய்யணும்? நம்ம படிச்சு பார்க்கணும். நேரடியா ஒரு தடவை படிச்சு பார்க்கணும். அந்த வரலாறு சொல்லுகிற பாடத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்படி எல்லாம் மோசமானது இந்த துனியா என்பதனால தாங்க நபிக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுது. நபிக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான். ولا تمدن عينيك الى ما متعنا به ازواجا منهم زهرة الحياة الدنيا. நபியே, இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்களில் எதையெல்லாம் இந்த மக்களுக்கு நாம் வழங்கி இருக்கிறோமோ அதன் பக்கம் உமது பார்வையை நீ செலுத்தாதே. கண்ணு அங்க போக கூடாதுங்கிறாங்க. இது என்னமோ சுப்ஹானல்லாஹ் நபிக்கு கொடுத்த எச்சரிக்கை மாதிரி தெரியல. யாருக்கு கொடுத்த எச்சரிக்கை? நமக்குத்தான். நபிக்கு கொடுப்பதின் மூலம் அல்லாஹ் நமக்குத்தான் இதை வழங்குகிறான். அடுத்து நபியுடைய மனைவிமார்களுக்கும் அதே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நபியே, உங்க மனைவி எல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்க, இன் குன்துன்ன துரித்னல்லாஹ துரித்னல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனத்தஹா ஃபதஆலைன உமத்திஉகுன்ன வ உஸர்ரிஹுன்ன ஸராஹன் ஜமீலா. இவ்வுலக வாழ்க்கையையும் அதனுடைய அலங்காரத்தையும் நீங்கள் எதிர்பார்ப்பதாக இருந்தால் நீங்கள் நபியுடைய மனைவியாக நீடிக்க முடியாது. வாருங்கள், இந்த உலகத்தில் ஏதாவது கொஞ்சத்தை கொடுத்து உங்களுக்கு நான் தலாக் சொல்லி விடுகிறேன் அப்படின்னு உங்க மனைவியை கூப்பிட்டு சொல்லுங்கிறாங்க. நபி கிட்ட இருந்தா உலக மோகத்தோட இருக்கக்கூடாது. நபி இருந்தா தருவாரு, இல்லைன்னா நீங்க பொறுத்துதான் இருக்கணும். எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்லாம் நீங்க கேட்டீங்க, நீங்க நபியுடைய மனைவி இருக்க முடியாது, கிளம்புங்கன்ட்டு அல்லாஹ் அப்படி சொல்றான். பாக்குறோமா இல்லையா? அடுத்து யாருக்கு? ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை அல்லாஹ் திருமறை திருக்குறான்ல கொடுக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய வாங்கன்னா நீங்க இந்த உலகத்தின் பக்கம் சாயிறீங்களா? இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் பொருந்திக் கொள்கிறீர்களா? அறிந்து கொள்ளுங்கள், யார் அப்படி செய்யறாங்களோ அவங்க மிகப்பெரிய வழிகேட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களை கண்டிக்கிறான். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா உலக மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், மக்களே, லா யகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றக்கூடிய ஷைத்தானும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிக்கு, நபியுடைய மனைவிக்கு, அப்புறம் ஈமான் கொண்டவர்களுக்கு, அப்புறம் உலக மக்கள் எல்லாருக்கும் இந்த எச்சரிக்கை கொடுக்குறான். இந்த எச்சரிக்கையை எடுத்துக்கணுமா இல்லையாங்க? கண்டிப்பா என்ன செய்யணும்? எடுத்து இந்த உலக மோகத்திலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொண்டு உலக மோகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து ஆகிரத்து மேல அதிக நாட்டமும் அதிக ஆசையும் ஈடுபாடும் நமக்கு இருக்கு. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே இது நபி அவர்கள் பயந்த ஒரு விஷயம், தன் உம்மத்து மேல பயந்த விஷயம். ஷிர்க் ஏற்பட்டு விடும் என்று நான் பயப்படவில்லை. மாறாக இந்த உலகம் உங்களுக்கு அதிகமா கொடுக்கப்பட்டு அதுல போட்டி போடுவீங்களோன்னு பயப்படுறேன். அப்படி போட்டி போட்டதனால முந்தைய சமூகம் அழிக்கப்பட்டதை போன்று நீங்க அழிக்கப்படுவீங்களோன்னு நான் பயப்படுறேன். நபி எந்த விஷயத்துல பயந்தாங்களோ
அதுல நாம பயம் இல்லாம ஜாலியா இருக்கிறோம். லா குவத்த இல்லா பில்லா. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய சிந்தனைய ஷைத்தான் எப்படி மாத்தி வச்சிருக்கான் பாருங்க. நபி பயந்த விஷயத்த தானங்க நாம பயப்படணும். நபி எதுல ஆர்வமா இருந்தாங்களோ அதுல தானங்க நம்மளும் ஆர்வமா இருக்கணும். சஹாபாக்கள் அப்படித்தானே இருந்தாங்க. துன்யாவை எடுத்துக்கொள்வதிலிருந்து சஹாபாக்கள் எவ்வளவு ஒதுங்கி வாழ்ந்தார்கள். அந்த வரலாறுக்குள்ள போனா நிறைய வரலாறு சொல்லலாம். அந்த வரலாறு நிறைய இருக்குது. இருப்பினும் ஒரே ஒரு வரலாறு இந்த இடத்துல பதிவு செய்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஷாமுடைய சிரியாவுடைய ஆளுநராக இருக்கிறார். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை சந்திக்க வந்திருக்கிறாங்க. சந்திக்க வந்தா, வாங்க அபு உபைதா உங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் வரமாட்டாரு. ஆட வீட்டுக்கு போய் என்னங்க செய்ய போறீங்க, அங்க போய் என்னத்த பார்க்க போறீங்க, வேணாம் வேணாம் அப்படின்னு மறுக்கிற. சுப்ஹானல்லாஹ், ஒரு பெரிய கலீஃபா வீட்டுக்கு வர்றத விரும்புவோமா இல்ல வெறுப்போமா? எல்லாரும் விருப்போம்ல. இப்படிப்பட்ட ஒரு ஆள் என் வீட்டுக்கு வந்தா நல்லது தானே, வா நம்மளா வாண்டடா போய் கூப்பிடுவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டுக்கெல்லாம் வேணாங்க, எதா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க. ஆனா ஒரு அமீர் நான் சொல்றேன் என்ன வீட்டுக்கு போலான்னு, வா போவோம். வீட்டுக்கு வேணாங்க, வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க பார்த்து கண்ணை கசங்கி அழுவீங்க. இது நடக்கணுமா அப்படிங்கிறார். கண்ணை கசக்கிட்டு அழுவீங்க. சியர் அலாமின் நுபலா, உன்னதமான அறிவாளிகள் என்ற வரலாற்று நூலிலே பதிவு செய்யப்பட்ட அழகான சம்பவம். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு வழியா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வற்புறுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனா சுப்ஹானல்லாஹ், வீட்டை உட்காந்து பார்க்கிறாரு. சுத்தி வீட்டுல ஒண்ணுமே இல்லை. ஒரு தட்டு, ஒரு தண்ணி குடிக்கிற அந்த என்னது பை, தண்ணீர் பை, ஒரு படுக்கிறதுக்கு ஒரு விரிப்பு தான் இருந்துச்சு. வேற எதுவுமே இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் கேட்கிறாங்க, அபூ உபைதா வீட்டுல சாப்பாடு வச்சிருக்கீங்களா? நான் வந்திருக்கேன்ல, வீட்டுல சாப்பாடு வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஓடி போய் ரொட்டி துண்டுகள்ல, அதுவும் முழுசா கூட இல்ல, உடஞ்சி உடஞ்சி இருந்த ரொட்டி துண்டுகள் எடுத்துட்டு வர்றாங்க. வரலாறுல சொல்லப்படுது குசைராத். குசைராத்ன்னு சொன்னா உடஞ்சி போன ரொட்டி துண்டுகள். இதான் எடுத்துட்டு வர்றாங்க. பார்த்துட்டு அபூ உபைதா சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அதே இடத்துல உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுகுறாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அமீரா இருந்துகிட்டு உங்க நிலைமை இப்படியா அப்படின்னு தேம்பி தேம்பி அழுகுறாரு. அழுதுட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த துன்யா எங்களை எல்லாரையும் மாத்திருச்சு, ஆனா உங்களை மாத்தவே இல்லை. சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட வார்த்தை! வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய வார்த்தை. நமக்கெல்லாம் பெரிய பாடத்தையும் படிப்பினையும் தர வேண்டிய வார்த்தை. இந்த துன்யா எங்களை எல்லாரையும் மாத்திருச்சு, நாங்க கொஞ்சம் துன்யாக்குள்ள அப்படியே கலந்துட்டோம், மூழ்கிட்டோம், ஆனா நீங்க மட்டும் அப்படியே இருக்கிறீங்க அபூ உபைதா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நிலையை பாராட்டி விட்டு மதீனாவுக்கு போனார். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எத்தனை வரலாறு இது மாதிரி சொல்லட்டும். சஹாபாக்கள் ஏன் இந்த துனியாக்குள்ள அதிகமா போகலன்னா ரெண்டே காரணம். ஒண்ணு, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல நமக்கு அழைச்சி வந்துடும். ரெண்டாவது, வரம்புகளை தாண்டி அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறேன், வரம்புகளை தாண்டி இந்த துனியாவை எடுத்துக்கொள்ள வேண்டியது வருமே என்கிற அதிக எச்சரிக்கை உணர்வு. அதனாலதான் அவங்க துனியாவுக்குள்ள போகணும். நமக்கு அதை பத்தி பயமும் இல்லை, கவலையும் இல்லை. ஆடுறா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், பூந்து விளையாடுறோம். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் மன்னிக்க வேண்டும். நம் எல்லோரையும் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து மாற்ற வேண்டும். துன்யாவின் மீது வெறுப்பையும் ஆகிரத்தின் மீது அதிகமான நேசத்தையும் ஆசையையும் அதற்காக செயல்படுகிற நல்ல சிந்தனையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் வழங்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், மிகவும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. வேண்டாம் இந்த உலக மோகம் என்கிற தலைப்பு போடப்பட்டு நீங்கள் எல்லாம் இங்கே திரளாக வந்து அமர்ந்து
இந்த உரையை கேட்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் எல்லோருமே இறைவனிடத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறீர்கள். எங்களுக்கு உலக மோகம் இல்லை, நிச்சயமாக எங்களுக்கு ஆகிரத்து தான் வேண்டும், ஆகிரத்து தான் முக்கியம் என்று நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த எண்ணத்திற்கு தகுந்தாற் போல் கூலியை நாளை மறுவுலகில் உங்களுக்கு வாரி வழங்குவானாக. உங்களுடைய குற்றம் குறைகளை அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. உங்களுக்கு நீண்ட ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. உங்களுக்கு சோதனைகள் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படியே சோதனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து சீக்கிரமே வெளியேறக்கூடிய நல்ல சூழலை உருவாக்குவானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக நாளை வறுமை நாளில் மூமின்களுக்கு நான் வழங்குவேன் என்ற அல்லாஹ் வாக்களித்த அந்த சுவன பேரின்பத்தை வழங்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.